Come on, here we go. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, so far. இது என்ன வானவிதிவா வோல்டேஜ் பூவா இதை எட்டி நின்று பார்த்திட நீவா இவன் ஏன் இந்த இடத்த கோவப்படுறான்னா அவனுக்கு வந்து டான்ஸ் ஆடுறது ஆக்டிங் பண்ணுறது அப்போ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் நினச்சதை வந்து அவனால் பண்ண முடியல. அந்த வேதனையில தான் அவன் இந்த இடத்த வந்து அவன் கோவப்படுறான். ஓகேங்களா? அதேமாரிங்க ஸ்டார்டிங் சீனில் இந்த டான்ஸர் ஹீரோ வந்து காயின் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் விட்டு எரிஞ்சிட்டு அப்புறம் கோவத்தில் போயிட்டு கதவெல்லாம் உடச்சிட்டு அங்கே போகிறது வந்து போவார். அது வந்து அவரோட பழைய வீடு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு புது வீட்டிலேருந்து வெளில வந்து பஸ் ஏறுவார். அது வந்து அவருடைய புது வீடு. இந்த ஹீரோவுக்கு வந்து 2 வீடுங்க. ஓகேங்களா? Every day I spend my time drinking wine, feeling fine, waiting here to find the sign that I can understand. Yes, I am. So every day I spend my time drinking wine, feeling fine, waiting here to find the sign that I should take it slow. There he go to another dimension. My mind, body, soul in prison. My eyes probably going ballistic, but listen. Wanna play careful? I'm game. You wanna play helpful? I'm game. கட்சிக்காரரிடமிருந்து 2 கோடி ரூபாய் எதிர்கட்சிக்காரர் ஏமாத்திட்டார். Shadow. No. No, Your Honor.
அது என்ன வலியவன் வாழ்வான். வீக்கானவன்களை ஒன்னா சேர்ந்து அவன்களை காப்பாத்திக்கிறதுக்காக கொண்டு வந்ததா சட்டம். மான கொண்டா தண்டனை, ஆட கொண்டா தண்டனை இல்ல. ஏன் மானு குறைவா இருக்கு, ஆடு அதிகமா இருக்கு? அதிகமா இருக்கிறது ஆட்டோட தப்பா? இந்த உலகத்துல ஆடை விட அதிகமா மனுஷங்க இருக்கானுங்க. அவன்களை கொண்டா என்ன தப்பு? இப்பெல்லாம் யாராச்சும் மாதிரி கோவமே பட மாட்டேங்கிற. ஏன்னா அந்த கோபத்தை நான் அடிச்சு உடச்சி அது மேலே ஏறி உட்காந்துருக்கேன். அதில் நீ ஒன்றுத்த உருவினாலும் உன் உயிரை எடுத்துருவேன். ரொம்ப போர் அடிக்குதுல்ல? ஒரு சாங் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் வேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. திருமால் சார் பண்ணுறதுலாம் ரொம்ப காமெடியாக இருக்கும் சில டைம். ஆனால் அதில் ஒரு சின்ன மெசேஜ் இருக்கும், அதை பார்த்துட்டு வாங்களேன். மார்னிங் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னா சன் காலையில் வரும்போது அவ்வளோ எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும்போது விட்டமின் டி நிறைய இருக்குது. அது டே ஃபுல்லாக அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு போகும்போது ரொம்ப டயர்ட் ஆகிடும் சூரியன். அப்போ அதில் எவ்வளோ எனர்ஜி இருக்காது, விட்டமின் டியும் இருக்காது. அதனால தான் காலையிலேயே எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான பேர். இந்த ஊருக்கு ஏன் நாட்டியங்காரம் அப்படிங்கிற பேர் வந்து கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் இந்த ஊரில் வந்து நடனம் ஆடுறவங்க, நாட்டியம் ஆடுவர்கள், அப்புறம் இசை மேதைகள், வீணை, புல்லாங்குழல், இப்படி இசை மியூசிக் வாசிக்கிறேன். யார் டான்ஸ் ஆடுறதுக்கு இருப்பாங்க? நான் டான்ஸு யாராவது ஆடினா நான் இசை போடுவேன். டான்ஸ் ஆடுறதுக்கு நான் இந்த கதையினுடைய இதை சொல்கிறேன். இதை கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து கொஞ்சம் உண்மையான கதை பின்னாடி இருக்கணும். அது நாட்டியங்காரங்கிற பேர் ஊரில்
அந்த காலத்தில் ஒரு 500-1000 ஆண்டுகளுக்கு இப்போ சோழ காலத்துலாம் இப்போ புலவர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த ஊரில் வந்து இசைக்கலைஞர்கள் நடன மேதைகள்லாம் வாழ்ந்துருக்காங்க. அதனால் இந்த ஊருக்கு நாட்டியம் காரணம். ஊர் பேரே நாட்டியம். இதில் வந்து இது வந்து சீல ஆரம்பிக்கும். சி, அப்புறம் டி, இ, எஃப், இப்படியா CDEFGAB, திருப்பி CDEFGAB அடுத்த கட்டையில வரும். 5 கட்டையில பாகவதர் பாடுறாங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது ஒரு கட்டையில ஆரம்பிச்சு இங்க ஆரம்பிக்கும் போது அப்படி இருக்கும். போக போக ஜாஸ்தி ஆகிடும். இப்போ மொத்தமா வாசிச்சா கிட்டார் மாதிரி வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் எனக்கு சத்தம் வராது. பல ஃப்ரீக்வன்சி ஒரே டைம்ல இவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஷார்ப். இந்த படத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது என்ன இந்த படத்தில் சொல்ல வரேன்னா, ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு திறமையுள்ளவராகட்டும், அதேமாரி ஒரு கதை எழுதக்கூடிய ஒரு திறமையுள்ளவராகட்டும், சில பசங்கள்லாம் நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பசங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்கள ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு நகர்த்தக்கூடியவரை வந்து நாம் என்றைக்குமே நாம் வந்து மறக்கவே கூடாது. அதேமாரி பார்க்குற அன்னைக்கு வந்து என்னடா அது இந்த படம் பார்க்கும்போது உண்மையாக புரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த படத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு கலைஞனும் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கான்னா அதுக்கு முன்னாடி வந்து அவன் ஒரு சின்னதாக ஒரு முயற்சி பண்ணியிருப்பான். எங்கேயோ ஒரு சின்ன இதில் போய் ட்ரை பண்ணி ஏதாவது பண்ணியிருப்பான். அதுதான் இந்த படத்தில் வந்து நான் சொல்ல வரேன். ஓகேங்க, ரொம்ப போர் அடிக்குதுல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு சாங் பாட்டு. சரி